அவர்களை அன்போடும் பணிவோடும் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் நம்ம கேக்குதுங்களா? கேக்குதாம்மா? வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். அறநெறியே இறை வழிபாடு. முதல்ல அறம் என்றால் என்ன பார்ப்போம். அறம் உயிருக்கு துணையாவது என்கிறார் வள்ளுவர். குறளில உள்ள 1330 குறளுமே அறத்தை பற்றி தான் போதிக்கின்றன. குறள் மட்டும் இல்லைங்க, நீதி வெண்பா, மூதுரை, ராமாயணம், ஆழ்வார்களின் பாசுரங்கள், நாயன்மார்கள் என அனைவருமே அறத்தை பற்றி வலியுறுத்துகின்றனர். இவ்வளவு முக்கியமான அறத்தின் அடிப்படை என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அறம் என்றால் நியாயம். மனிதன் அறமாக வாழ வேண்டும். நியாயம் என்றால் பிற உயிருக்கு துன்பம் அல்லது உரிமையில் கேடு விளைவிக்காமல் நேர்மையான வழியில் நடப்பது, நினைப்பது, அடைவது நியாயமாகும். மனிதன் தனக்கென வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே அறம். பிறவிதோறும் மனிதனை பற்றி கொண்டு வரும் தீவினைகளை அறுத்தெறிவதே அறம். அறத்தின் அடிப்படை என்ன? எண்ணமோ சொல்லாலோ செயலாலோ ஏதாவது என்று பார்க்க வேண்டும் தானே. நமது மகா நமக்கு ரொம்ப எளிமையாக ஆழ்ந்து விளங்கும்படி கூறிவிட்டார். இரண்டொழுக்க பண்பாடாக, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலிற்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் என்று. அறவொழுக்கம் என்பது ஒரு சமுதாயத்தில் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை தொடர்பான பார்வையை குறிக்கிறது. இது நல்லவை தீயவை என சமுதாயத்தால் வரையறுக்கப்பட்ட ஒன்று. எப்படி வேணாலும் நடந்துக்கலாம், அப்படி இல்லாமல் ஒரு ஒழுக்கத்திற்கு உட்பட்டு நடத்தல் வேண்டும் என்பதாகும். அறமுறையில் செயல்படும் போது எல்லோருமே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக, எதிர்பார்க்கும் வகையில் அனைவருடைய ஒத்திசைவாகவும் இருக்கும். இதற்கு நெறிமுறை என்று கூட கூறலாம். நெறிமுறை என்றால் புரோட்டோகால். நம்ம 26ஆம் தேதி இந்தியாவில் 76வது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. அன்று மரியாதைக்குரிய பிரதமரும் அம்மையார், குடியரசுத் தலைவர் அம்மையார் அவர்களும், சிறப்பு விருந்தினர்களும், கொடியேற்றுதல் என அனைத்தும் எந்த பாதையில நடைபெற்றன? கர்த்தவ்யா என்கின்ற கடமை பாதையில். அந்த பாதையில் எவ்வளவு விதமான நிகழ்ச்சிகள். பாதையின் பெயர் என்ன? கடமை பாதை. இந்த நிகழ்வுக்கு முன்பாக எப்படி அந்த துறையை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்து சீர் செய்து தயாராக்கி வைத்திருப்பார்கள் பாருங்கள். இதுதானே அறம் என்ற ஒழுக்கம். ஒன்றுமே இல்லைங்க. நம்ம வசிக்கிற தெருவில் ஒரு தலைவர் வந்தா கூட என்ன செய்வாங்க? தூய்மை செய்து தேவையான பாதுகாப்பு, இந்த நேரத்துல இந்த இடத்துல இவ்வளவு நேரம்தான் அவர் செலவிட வேண்டும் என்ற அனைத்தையுமே திட்டமிட்டிருப்பார்கள். தனி மனித நடத்தை பெரும்பாலோரால் பின்பற்றும் போது ஒழுக்கம் என பண்பாக மலர்ந்து வாழ்க்கையில் நெறியாக மாண்புற்றது எனலாம். எதற்காக? ஒவ்வொருவரின் ஒவ்வொரு செயலும் இறைநிலையால் ஈடு செய்யப்படுகின்றது. The law of compensation is always working in favor of you. இந்த இயற்கை நீதியை உணர்ந்த பெரியோர்கள் அறமாய் வாழ வலியுறுத்துகின்றனர். ஒன்றை பின்பற்றி அதன் கோட்பாடுகளின்படி அறத்துடன் வாழ்தலே நெறிப்படி வாழ்தலாகும். தனி மனிதன் இன்புற வேண்டுமானால் சமுதாயம் நன்றாக அமைந்திருக்க வேண்டும். சமுதாயம் என்று சொல்லே 6 அறிவு படைத்த மனிதர்களோடு பிணைந்து நிற்கும் ஒன்று. கூடி வாழ வழிவமைக்கும் முறையே சமுதாய அடிப்படை. இந்த ஒழுக்க நெறிகள் எல்லாம் சமுதாயங்களில் ஒன்று போல இருப்பதில்லை இல்லையா? காலம், நம்பிக்கை, பண்பாடு என்பதை பொறுத்து இவை வேறுபடுகின்றன. இதுதான் சமயம் என்றனர் பெரியோர்கள். இதை 6 சமயங்களாக மக்கள் வாழும் இடம், விளையும் பொருள்கள், சீதோஷண நிலை இவற்றை பொறுத்து கடவுள் உருவங்களை அமைத்து கடவுள் உருவங்களை கொடுத்தன இல்லையா? கடவுள் உருவங்களை கொடுத்தால் போதுமா? பெரியோர்கள்லாம் ஒருங்கிணைத்து என்ன கொடுத்தாங்க? பண்டிகைகளாக, பண்டிகையாக
பக்தி மார்க்கத்தில் அதை வழிபடும் முறையாகவும் கொண்டாடினர். இப்ப நியூ இயர் இந்த மாதம் முழுவதும் கொண்டாடி இருக்கோம் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரியாகவா கொண்டாடி இருக்கிறோம்? இந்தியாவுல வருடம் பிறப்பதற்கு முன்பே பல நாடுகள்ல வருடம் பிறந்து விட்டது இல்லையா? அங்க உள்ளவர்கள் அங்க இருக்கிற கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டாடி இருப்பார்கள். 15 தினங்களுக்கு முன்னாடி போன சங்கராந்தியில கூட ஒரு இடத்துல பொங்கல் பண்டிகைம்போம், ஒரு இடத்துல சங்கராந்தி. அப்ப கடவுள் வழிபாட்டின் நோக்கம் என்ன? நீ இங்கிருந்து வந்தாயோ, அந்த மூலத்தை தெரிந்து கொண்டு அதோடு ஒன்ற வேண்டும். எப்படி? கடலில உள்ள நீர் ஆவியாகி குளிர்ந்து மழையாக பொழிந்து மறுபடியும் கடலையே சென்று அடைகிறது. அது போலதானே மனித பிறவியின் நோக்கமே இறைநிலையின் அடைதல். இறைநிலை அடைய வேண்டுமானால் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை அறிய இறை உணர்வு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறை உணர்வை போதித்த மகான்கள் எல்லாருமே, மதங்கள் எல்லாமே 2 வலியுறுத்துகின்றன. ஒன்று அறநெறி வாழ்க்கை, இன்னொன்று இறை வழிபாடு. இதை மகான் கவியில் இறை உணர்வும் அறநெறியும் மதம் போதிக்கும் இவ்விரண்டும் இணைந்தாலே அறிவு வாழ்வாம். குறை உணர்வும் பவ வினைகள் பதிவு நீங்கும் புலம் விளங்கும் இருமைக்கும் இனிதாகும். அப்ப இறை உணர்வும் அறநெறியும் வாழ்க்கை வாழும்போதுதான் நம்மிடம் உள்ள குறை போகும், பதிவுகளையும் சேர்த்து கொள்ள மாட்டோம் என்கிறார். இறை உணர்வு என்பது பற்றி மகரிஷி ரொம்ப அழகாக கூறுகிறார். இறையை கண்டு உணர்ந்து வியந்து ரசித்து மகிழ்ந்து இயற்கையின் அற்புதங்களை உணர்ந்து நானும் அந்த இயற்கையின் ஒரு அங்கம் என்பதை அறியும் போது இயற்கையை பற்றிய விஷயங்கள் எல்லாம் வியப்போடு மகிழ்ச்சியாக அதை உணர்வாக பெற்று வாழ்வது இறை உணர்வு இல்லையா? அப்போதுதான் இப்ப நமக்கு உடம்புக்குள்ள 7வது தாதுவாக வருகின்ற ஜீவவித்து குழம்பை பற்றி நம்ம தெரிந்து கொண்ட போது நமக்குள்ள எவ்வளவு ஆச்சரியம் அடையும் இல்லையா? அந்த இறைநிலையின் செயல்பாடு பட்டு அப்பதான் தெரியுது, என் உடம்புக்குள்ள அனைத்தையும் இயக்குபவன் யாரு? அந்த இறைநிலை. இப்ப நமக்கு சுத்தவெளி என்பது காட்சியாக கிடைக்கக்கூடிய எல்லாம் வல்ல பொருள்தான் இறைநிலை என்று தெரிகிறது. இது ஒவ்வொரு அணுவை சுற்றியும் உள்ளது என்றும், மேலும் அந்த அணுக்கள் கூடிய பேரணுவை சுற்றியும் எலிமெண்டாகவும் அதோடு ஆக்கப்பட்ட உடலை சுற்றி மட்டுமல்லாமல் உள்ளும் புறமுமாக இருந்து இயங்கிக் கொண்டு நாம் செய்கின்ற செயல்களின் விளைவுகளை தவறாத அளித்துக் கொண்டு இருக்கின்ற பெருமையை உணர்ந்து கொள்கிறோம். இன்று கல்யாணத்துக்கு போகிற உண்ணும் உணவை எவ்வளவு ஜீரிக்க முடியுமோ அதற்கேற்றதான் உடலை அமைத்து கொடுத்திருக்கிறான் கடவுள் இறைவன். அதற்கு முரணாக சாப்பிட்டா அங்கே துன்பம் வருகின்றது. இயற்கை சட்டத்துக்கு முரணாக, இயற்கையின் இனிமையான செயலுக்கு முரணாக செயல்வது துன்பம். இதற்கு உபாயத்தை இறைவனே நமக்கு கொடுத்துள்ளார் இல்லையா? ஒரு 2 மணி நேரம் சாப்பிடாம விட்டால் ஜீரணமாகிவிடும். அப்ப எனக்கு என்னை பற்றி தெரிய வேண்டுமானால் இயற்கையை பற்றியும் தெரிய வேண்டும். ரமண மகரிஷி அவரை பார்க்கறதுக்கு ஒரு மாடு தினந்தோறும் வருமா. அதற்கு பேரு லக்ஷ்மின்னு வச்சிருந்தார். ஒரு நாள் அந்த மாடு வரல. ரமணர் அவரை சீடர்கள் எல்லாம் அனுப்பி மாடை தேட சொன்னாரு. தானும் சென்று தேடிக்கொண்டே சென்றார். மாடு ஒரு குழிக்குள்ள விழுந்திருந்தது. இவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்து இருந்தது. இவரை பார்த்தவுடன் இயற்கையோடு கலந்தது. அப்ப இறைநிலை என்பது ஆக்கப்பட்ட உடலை மட்டுமல்லாமல் தன்னை சுற்றியுள்ள அனைத்தோடு இணக்கமாக வாழ்தல் தானே சமுதாயம். அப்ப மனிதன் என்பவன் முப்பிணைப்பு என்கிறார் மகரிஷி. தான், சமுதாயம், இயற்கை என்கிறார். அப்படி என்றால் அவனுக்கு எல்லாம் தெரியும் தானே, இன்பில்ட் தானே. நாம 6வது அறிவுதான் மனிதனாக வந்துள்ளது. என்னுடைய நோக்கம் இறைநிலைய தன்மை, அதாவது இறை உணர்வு பெறுவது. ஆனால் பெறுவது என்னவோ வேறு ஒன்றை. காரணம் ஒரு அலட்சியம். மயக்கத்திலேயே வாழ்ந்து விடுகிறோம். நாம் எல்லாருக்குமே தெரியும் உடற்பயிற்சி செய்வதால எவ்வளவு பயன் உள்ளது என்று. ஆனா ஒரு சில நாட்கள் செய்யாமல் விட்டு விடுகிறோம். ஏதோதோ காரணம் எல்லாம் கூடுவோம். டேக் டைவர்ஷன் தான் இல்லையா? ஒரு படத்துல நடிகர் விவேக் ஒரு இன்டர்வியூவுக்கு போவார். நமது சாலைகளை பற்றி தான் தெரியுமே. முதல் நாள் மாலையில் வந்த ரோடு மறுநாள் காலையில் டேக் டைவர்ஷன், கணத்தை காணோம் அப்படிங்கிற மாதிரி. அது இப்ப நடந்தது கொஞ்ச நாள் முன்பு. கிண்டியிலேருந்து எங்க வீட்டுக்கு வரத்துக்கு 3/4 மணி நேரம், மறுநாள் காலையில போகும்போது 1.5 மணி நேரம் ஆச்சு. எவ்வளவு போர்டுகள், பிடபிள்யூடி போர்டு, அப்புறம் இபி பள்ளம், மெட்ரோ,
அப்படின்னு பாதாள சாக்கடைன்னா அனைத்தும் இது எல்லாம் மாறணும். இதே மாதிரி தான் இன்டர்வியூவுக்கு விவேக் போனார். போகும்போதெல்லாம் டேக் டைவர்ஷன் போர்டு ஒரே மாறி 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 போய் கடைசியில் அவர் போன இடம் எங்க? திருப்பதி. அவர் அந்த ரொம்ப நகைச்சுவையா சொல்வார், எனது இன்டர்வியூ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு. அது போல உடற்பயிற்சியில் இருந்தால் எப்படி? 6வது அறிவு தான் நானாக வந்துள்ளேன்னு தெரியும். ஆனா கேள்விக்குறிய போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆசான் ஒரு கவியில் எழுதியுள்ளார், நம்மை படைக்க அந்த இறைநிலை பல லட்சம் தலைமுறை உள்ளே வைத்து காத்து ஒரே மாதிரியாக படைத்துள்ளதாம் என்று. கொஞ்சம் சிந்திப்போமே. ஒருவருக்கு தலை பெருசா இருக்கு, காது முதுகுப்புறத்துல இருக்கு. மற்றவருக்கு யானை தும்பிக்கை மாதிரி மூக்கு இருந்தால் எப்படி இருக்கும்? அப்ப எல்லாவற்றையும் சீராக நிர்வகிப்பது எது? நமக்கு அப்பால் ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா? அதுதான் இயற்கை என்று அனைவராலும் ஒத்துக்கொள்கிறார். மதத்தை போதித்தவர்கள் கடவுள் என்றனர். கண்ணுக்கு தெரியாத அந்த பிரபஞ்சத்தை எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் ஒரு நாளைக்கு 25,000 மைல் தன்னை தானே சுற்றி வருகின்றதே. அதே சமயம் சூரியனை சுற்றும் வரும் பாதையில் நாள் ஒன்றுக்கு 15,50,000 மைல் சுற்றி ஓடுகிறது. அதுபோல கோள்களாக இருக்கட்டும், அது அதனுடைய சுற்றுப்பாதையிலிருந்து விலகியதே இல்லை, தாமதமாக சென்றதும் இல்லை. அவ்வளவு சிறப்புகளை நிர்வகிக்கும் செய்வது யார்? எல்லாம் வல்ல இறையாற்றின் நீதிதானே, செயல்தானே. அந்த செயல்தான் நம்மிடமும் நடந்து கொண்டே இருக்கிறது. இதை உணர்ந்தவர்கள் தான் பெரியோர்கள். நாம் கொஞ்சம் அதிர்ந்தா நடந்தா கூட என்ன சொல்லுவாங்க, பூமாதேவிக்கு வலிக்கும், அப்படி நடக்காத அப்படிம்பாங்க. கற்கண்டு என்ற ஒரு வார்த்தை சொன்னால் கரும்பு ரசம் பக்குவத்தின் சரித்திரமாகும். கற்கண்டை கரும்பு ரசம் என்றால் அது கருத்துக்கு அத்துவித தத்துவம் போல் போல் கற்கண்டு வேறு கரும்பு ரசம் வேறாய். அதாவது இல்ல அத்வைதம் தெய்வ நிலையில் இருந்தா உண்மையில் புரிந்து கொண்டால், இயற்கையின் ஒழுக்கமைப்பை புரிந்து கொண்டு தன்னை உயர்த்தி கொள்ளும் போது அது அத்வைத நிலை, எல்லாம் ஒன்று என்பது புரியும். இதைதான் பக்தி மார்க்கத்துல என்ன சொன்னாங்க, கடவுளை வழிபடும் முறையில 9 விதமாக சொன்னாங்க. பூஜித்தல், அவனுடைய ஐக்கியமாதல் அப்படின்னு நிறைய 9 விதத்துல சொன்னாங்க. தெய்வம் மனுஷ ரூபேனாங்க நமக்கு தெரியும். ஆனாலும் பக்கத்துல ஹாஸ்பிட்டலோ குழந்தைகளோ வயதானவர்கள் வீட்டு அருகில இருந்தா கூட என்ன பண்ணுவோம், பட்டாசு வெடிப்போம், அதிகமாக சவுண்ட் வைத்து பாடல் கேட்போம். ஒரு உறுப்பு எது என்றால் நமது காது தான். ரொம்ப இப்ப தற்போது ஆராய்ச்சியில சொல்லியிருக்காங்க, 5 புலன்கள் அதிகமா பாதிக்க நோய்க்கு உள்ளாகுது எதுனா காது தான் அப்படின்னு. கடவுள் நமது உடலில் உள்ள மூளை, உயிர் மையம், காது, கண்ணு போன்ற சில உறுப்புகளை ரொம்ப பாதுகாப்பா அமைத்து கொடுத்துள்ளார். இது எல்லாம் தெரியும். 6வது அறிவு முழுமையாக வளர்ச்சி பெறாத போது தன்மாற்றம் அடைகிறது. என்னவாகென்றால், தான் என்கின்ற அதிகார பற்றாகும், தனது என்ற பொருள் பற்றாகும், தன்முனைப்பாக. தன்முனைப்பின் விளைவுதான் 6 அவல குழந்தைகள். இந்த 6ஐயும் சீரமைக்காவிட்டால் பஞ்ச மகாபாதகமான பொய், களவு, சூது, கற்பழிப்பு, கொலை என்ன இவற்றின் மூலமாக மனிதன் தனக்கும் தன்னை சார்ந்த சமுதாயத்திற்கும் நன்மை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. 6 அறிவு முழுமை பெற்றால் என்ன செய்வான்? சக மனிதனோடு இன்புற்று வாழ்வான். அறிவு முழுமை பெற்றால் உயிர், மனம், இறைவன் பற்றி அறிந்து கொள்கிறான். இம்மூன்றுமே மறைப்பொருள். இறை உணர்வு பெற்றால் அறநெறி என்பது இயல்பான குணமாகிவிடும் என்கிறார் ஆசான். இறை உணர்வும் அறநெறியும் இறை வழிபாட்டுக்கு இரு தண்டவாளம் போல இருக்கின்றது. உடல் என்ற வீட்டினிலே உடல் தோற்ற பொருள், மறைமுகமாக விளங்கும் மனதை வெற்றிடமாக்கும் போது அங்கு கடவுள் வந்து வசிக்கும் போதுதான் அந்த வீடு அழகான அர்த்தப்படுகின்றது. அழகா ரொம்ப ரசிச்சு கட்டியிருக்கோம், நல்லா டீ கூட்டெல்லாம் போட்டு அவ்வளவு ஃபர்னிஷிங்லாம் பண்ணி வீட்டு கட்டியிருக்கோம். ஆனா கதவு வழியாகவோ இல்ல ரூஃப்லயோ இல்ல அந்த செவுத்துலயோ தான் நம்ம இருக்க முடியுமா? வெற்றிடத்தில் தானே. நல்ல அழகான கதவு என்னாலும் அந்த நிலைக்கும் கதவுக்கு இருக்கிற கேப் வழியா தான் உள்ள போக முடியும். அது இருப்பதை கொண்டுதான் இல்லாதது உருவாகிறது. படைப்பில் சிறந்த படைப்பு மனம். மனதை கொண்டுதான் வீட்டை அலங்கரிப்போம். நல்ல அலங்காரம் செய்து விட்டு அப்படியே விட்டு விடுவோமா? மறுபடியும் அங்க இங்க இருக்கிறத எடுத்து அங்க வைப்போம். மாற்றிக்கொண்டே இருப்போம். மனித மனமும் அலையக்கூடியது. அதை ஒரு இடத்தில் நிலைக்க செய்ய முன்னோர்கள் கண்ட வழிதான் பக்தி வழி, வழிபாட்டு முறை.
அதை உன்னை சிங்காரித்து அழகு பார்க்காமல் என்னை சிங்காரித்துக் கொண்டு இருந்து விட்டேன் என்கிறார் தாயுமானவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கூட்டத்துல அமர்ந்து கொண்டு கண்களை மூடி கொண்டிருக்கிறார். மேடையில பேசிக் கொண்டிருந்த நபருக்கு இவரை பார்த்து ரொம்ப கோபம் வருது. நான் பேசும்போது நீங்க தூங்குகிறீர்கள் அப்படின்றார். உடனே அமைதியாக ராமகிருஷ்ணர், நான் தியானம் செய்து கொண்டு என்றார். அந்த சினம் கொண்ட நபர் என்ன சொன்னார், அப்படின்னா உன் கடவுளை காட்டு அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணர், நீங்கள் என்ன படித்துள்ளார்கள், அதை காட்டுங்கள் என்றார். அந்த நபர், நான் மனித உடலை ஆராய்ச்சி செய்யும் மிகப்பெரிய படிப்பை படித்துள்ளேன் என்கிறார். அதை உனக்கு விளக்க முடியாது அப்படிங்கிறார். ராமகிருஷ்ணர் ரொம்ப மென்மையாக, அதற்கு உட்புறமாக உள்ள கடவுளை பற்றி படித்துக் கொண்டுள்ளேன் என்கிறார். உருவத்திலிருந்து வரும் இல்லாத அந்த சக்தியை அறிவதுதான் தியானம். முகத்தில் கண்கொண்டு பார்க்கும் மூடர்கள் அகத்தில் கண்கொண்டு பார்த்தாலே ஆனந்தம் என்கிறார் திருமூலர். அப்ப மெய்ப்பொருள் என்றால் நேற்று இருந்தது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கும், மாறாதது, நீடித்து நிலைப்பது, எப்பொழுதும் இருப்பது, அதுவே உண்மை பொருள். கற்றவை அனைத்தும் மெய்ப்பொருளின் தன்மாற்ற நிலையாகிய தோற்றங்கள் ஆகும். தோன்றிய அனைத்தும் மாறும், முடிவு எல்லாவற்றிற்கும் மூலமானதும் ஆதியானதுமான, மேலும் மனதின் அறிவிற்கு மூலமானதுமான அதுவே ஆகும். ஒருவர் வானாகி மண்ணாகி என்கிறார், மற்றொருவர் போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே என்கிறார். இந்த உண்மையை உணர்ந்து அப்பொருள்தான் என்றுமே எங்குமே எப்பொருளிலும் எல்லா ஜீவராசிகளிலும் இயக்கமாகவும் வளர்ச்சி பெறுகிறது. அந்த மலர்ச்சியின் அழுத்தம் பஞ்ச தன் மாத்திரைகள், மேலும் ஆறாவது மனம் என்ற வரிசையில் வெளிப்படுகின்றது. மெய்ப்பொருளின் இத்தனை சிறப்புகளையும் உணர்ந்து செயலுக்கான விளைவு கூறுதல் அறலமாக வெளிப்படுவதை உணர்ந்து வாழும்போது ஈடு இணையில்லாத வாழ்க்கை நெறியே ஒழுக்கம், கடமை, ஈகம் எனும் கர்ம யோகம் என புரியும். இறைநிலையின் செயல் விளைவை உணர்ந்த தெளிவில் விளைவறிந்த விழிப்பு நிலையில் அறநெறி சார்ந்து வாழ்வதே யோக வாழ்வு. இதைதான் அதிர்ஷ்டம் என்று இயற்கை ரகசியங்களை, தத்துவ உண்மைகளை ஆசான் பொறுப்பில் ஏற்றுக்கொள்ளும் வரையும் ரகசியார்த்தமாக வைத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு பக்தி வழியில் கூறினார்கள் மகான்கள், ஞானிகள், பெரியோர்கள் எல்லாம், முன்னோர்கள். மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்குமே அறம் பற்றி தெரிய வேண்டுங்க. அதை பக்தி மார்க்கத்துல என்ன சொன்னாங்க, புராணத்துல ராமாயணத்தில் மந்தரை என்ற ஒரு அன்பரை கேள்விப்பட்டிருப்போம். அவர் எப்பொழுதும் கூன் முதுகோடு தான் இருப்பார். சிறு வயதில் ராமர் தனது தம்பியாருடன் அம்பில ஒரு சின்ன ஒரு சின்ன மண் உருண்டை எடுத்து விளையாடி கொண்டு இருந்தார். அதில் அந்த மண் உருண்டை போய் அந்த அம்மையாருடைய முதுகுல பட்டு அவர் கூன் முதுகு எழுந்தார். மந்தர் கூன் முதுகுலேருந்து எழுந்தார். திருப்பி கூன் முதுகு போட்டுட்டார். இது உடனே ராமபிரான் என்ன பண்ணாரு, சில மண் உருண்டைகளை எடுத்து திருப்பி அதை செய்து பார்க்கிறார். அவங்க அந்த மந்தரை அம்மையார் கூன் முதுகு போடுறாங்க, நிமிர்றாங்க. இதெல்லாம் பார்த்த இவர்கள் சிறு பிள்ளைகள் அல்லவா, சிரித்து விட்டார்கள். மந்தரைக்கு அவமானம் தாங்கல. அன்று அவர் போட்ட எண்ணம் வஞ்சமாக மாறி ராமபிரானை வனவாசம் வரை அழைத்து சென்றது. அதனால்தான் நமது எண்ணம், சொல், செயலிலே விழிப்பாய் இருக்க வேண்டும். அறியாமல் செய்தால் கூட இறை நீதி வழுவாது. முற்றிய தரமான விதைதான் அதிக விளைச்சலை கொடுக்கும். பண்படுத்திய நிலத்தில்தான் பயிர்கள் செழித்து வளர முடியும். மண்ணின் தன்மைக்கேற்ப சத்தான உரங்கள் இருந்தால்தான் மகசூல் அதிகமாக இருக்கும். நீர் பாசன வேண்டும், பயிர்கள் காயாமல் இருக்க. அதோடு பிற உயிரினங்களும் சேதமடையாமல் இருக்க காவல் காக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஒரு பயிரை வளர்க்க இத்தனை வசதிகள் தேவைப்படுவது போல ஞான மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பவர்களுக்கு விதிமுறைகளையும் கட்டுப்பாடுகளையும் பின்பற்றினால்தான் நோக்கம் நிறைவேறும். அதற்கு குருவானவர் அத்துவித தத்துவமாகிய உயிர் அறிவை உள்ளுணர்வாக பெறும் வித்தையை அறிவில் இடுகிறார். ராமபிரானின் குரு வசிஷ்டர் இந்த வித்தையை வளர்ப்பதற்கு ஒழுக்கம் என்ற உரம் அவசியமாகிறது. அதை அளித்தார். ஒழுக்கம் என்றால் துன்புறுத்தாமை. உடல், உயிர், மனம் லயமாகுவதுதான் தவம். தவ முடிவில் அறிவை விரித்து ஆராய்ச்சியில் ஈடுபடுவது இறை உணர்வு. மனசஞ்சலத்தினால 6 துர்குணங்களும் வெளிப்படாமல் இருக்க தற்சோதனை என்ற காவல் வேண்டும். இவை அனைத்தையும் கடைபிடித்தால்
அதன் விளைவாக நீ அடைவதே ஞான கனியாகும். தன்முனைப்பு இல்லாதவனை உலகத்து உயிரெல்லாம் வணங்கும் என்கிறார் குறளில் வள்ளுவர். வள்ளுவர். அப்ப இதைதான் நம்மளுடைய மகரிஷி ரொம்ப எளிமையா நமக்கு கூறிவிட்டார். அறநெறி என்று. அதற்கு ஒழுக்கம், கடமை, ஈகை என்று கூறியுள்ளார். ராமபிரானின் இந்த கதையை சிறு வயதிலிருந்தே கேட்டிருப்போம். சிறு வயதுல ஸ்கூல்ல எல்லாம் ஒரு ஒழுக்கம் சொல்லி கொடுத்திருப்பாங்க. என்ன? உடையில ஒழுக்கம், அது ஷூல ஒழுக்கம், இப்படி நிறைய ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்திருப்பார்கள். எவரும் இதை பற்றி, இறை ஒழுக்கத்தை பற்றி கொஞ்சம் கூட அழுத்தமாக கூறவில்லை. ஒழுக்கம் என்றால் நமது மகான் ஒரு சாமியமே வகுத்து கொடுத்துள்ளார். தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தராத செயலே ஒழுக்கம் என்று. மேலும் ஔவையார் ஆத்திச்சூடியில சொல்றார், அறம் செய்ய விரும்பு என்கிறார். படித்துள்ளோமா? அறம் என்றால் வினைத்தொகை. வினைத்தொகை என்பது 3 காலத்தையும் குறிக்கும். நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் என. இது எதனை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது? இறை நீதி. செயல் விளைவு தத்துவமாக. செயல் விளைவு தத்துவத்தை 2ஆக பிரிக்கலாங்க. ஒண்ணு, செய்த செயலுக்கான விளைவு உடனே வரும், காலத்தாலேயும் வரும். அது என்ன போட்டாலும் வரும். கூறுதல் அறமாக. ஒரு பேராசிரியர் சொல்றாங்க, மகரிஷி கூறியதுதான் இது. ஒரு பச்சை பாம்பை எடுத்துப்போமே, அதனுடைய தலையை கட் பண்ணிடும், அதை எடுத்துருவோம், நீக்கிடும். அதை 2ஆக பிரித்து அதுக்குள்ள ஆமணக்கு விதை இல்லையா, அதை போட்டு நல்லா அதுக்குள்ள போட்டுட்டு மண்ணுல ஒரு 48 நாள் வச்சிரும். அதை எடுத்து இப்ப அந்த நல்ல விதை ஊறி இருக்கும் இல்லையா, அந்த விதையை எடுத்து நல்லா செக்குல கொடுத்து ஆட்டி விளக்கு ஏற்றினால் ரூம் இருட்டா இருக்கட்டும், நம்ம சுத்தி என்ன இருக்குன்னா பச்சை பாம்பாக நெளியுமா. இத்தனைக்கும் பச்சை பாம்புக்கு விஷத்தன்மையே கிடையாது. அது தலையும் எடுத்துட்டோம். இதைதான் உள்ள எது போட்டாலும் வரும் இல்லையா. அவரைய போட்டா துவரையா வரும். இதைதான் இறை நீதி. போட்டது என்னமோ ஆமணக்கு விதை, ஆனால் அது 48 நாட்களில் 48 நாள் தான் இருந்தது. நமது கருப்பையில் போடும் அனைத்தும் செயலுக்கு வரும் தானே, அதுதானே ஆன்மா இல்லையா. ஒரு குழந்தைய ஒரு தாய் 3 வேளையும் அந்த குழந்தைக்கு 10 வயது தான் ஆகிறது. ஒரு 2 வருஷம் கடந்த 2 வருஷமாகவே அந்த குழந்தைக்கு இன்சுலின் போட்டுட்டு வராங்களாங்க. இதை நினைச்சு பார்த்து அவங்களுடைய தாயினுடைய கர்ப்பப்பையில பிரச்சனை வந்துருச்சு. இதை வள்ளுவர் அழகா சொல்றார். மலர் மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கிறார் வள்ளுவர். மலர் என்பது பூத்த மலர். இன்று மொட்டாக இருந்தது, 2 நாளுக்கு முன்ன அரும்பாக இருந்தது. அதற்கு முன் அந்த இடத்தில் கிளை மட்டுமே இருந்தது. அந்த கிளை தண்டிலிருந்து, தண்டு விதையிலிருந்து, விதை அதனுடைய தாய் செடியிலிருந்து. இப்படி பின்னோக்கி போனால் மூலம் தெய்வம் தானே. ஆக மலர் என்பது முழுமை நிலை, ஆதியாகி இறைநிலை மலர்ச்சி பெற்று மலராக வந்துள்ளது. இதை உணர்த்தவே நீ பூ பறிக்கும் போது கூட அதனிடம் பர்மிஷன் கேட்டு பறிக்க வேணும் என்கிறார்கள். நிறைய ஆலயங்கள்ல போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருக்க, இங்க இருக்க அனைத்து மலர்களும் இறைவனுக்கே அப்படின்னு. அப்ப இது கொஞ்சம் சிந்திப்போமே. பிறக்கும் போதே பூர்வீக சொத்தாக சஞ்சித கர்மாவாகும். 3 வயதிலிருந்து இப்பொழுது வரை செய்யும் செய்கள் பிராரப்த கர்மாகவும் நம்ம கிட்ட வந்துட்டே இருக்கு. அப்ப கருப்பையில் பிரச்சனை எது? அந்த பையனுக்கு அதீத பசி, சாப்பிட்டு கொண்டே இருப்பாராம். ஸ்கூல்ல போய் கூட ஒரு வேளை ஊசி போட்டுட்டு வராங்களாம். அப்ப அந்த தாயினுடைய இதை டாக்டர் கூறியது. அதனாலதான் அந்த தாயினுடைய கர்ப்பப்பை கூட பிரச்சனையாக இருக்கின்றது. அப்ப இதற்கு காரணம், அந்த தாய் கர்ப்பமாக இருக்கும்போது அவர்கள் சாப்பிட ஆசைப்பட்டதெல்லாம் பெரியோர்களால தவிர்க்கப்பட்ட போது அது துன்பம், அந்த ஆசை துன்பமாக மாறியது என்று. அப்ப இரு மனமும் ஒன்றாக கூடி வாழ்வதுதானே திருமணம். அப்ப கடமை என்பது தான், சுற்றம், குடும்பம், ஊர், உலகு என்று ஆற்றும் தொண்டு அப்படிங்கிறார் மகரிஷி. அப்ப அதுதானே கடமை. கடன் பிளஸ் மெய் இல்லையா. அந்த கடமையை சரியாக செய்யாத போது துன்பமாக வருகிறது. மகரிஷி நமக்கு எல்லாம் வழிகாட்டி இல்லையா. அவர் தொண்டுக்கு வருவதற்கு முன்பாக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது அவருடைய மனைவிமார்களுடைய சம்மதத்தோட தான் வந்தார் இல்லையா.
இது அவ்வாறு இல்லை என்றால், இதை அவ்வாறு இல்ல அப்படின்னு சொன்னா என்ன பிரச்சனை வரும்? அப்படிங்கிறதையும் புராணத்துல சொல்லியிருக்காங்க. கடோபோபநிஷத்துல பார்த்தீங்கன்னா, நசிகேத்த புராணம் அப்படின்னு இருக்கும். அவருடைய நசிகேதனுடைய தந்தை ஒரு பெரிய முனிவருங்க. அவர் அஸ்வமேத யாகம் செய்வதற்காக தன்னிடம் உள்ள பொருள்களை எல்லாம் தானமாக அளித்தார். எப்படிப்பட்ட பொருள்கள்னா, கறவை நின்ற பசு, தரிசு நிலம், ஓடவே முடியாத குதிரை என அதை பார்த்த நசிகேதன் என்ன கேட்டாரா, "இதை என்ன யார்கிட்ட தானம் கொடுக்க போறீங்க?" அப்படின்னு கேட்டாராம். அவருடைய தந்தை, "உன்னை யமனுக்கு" அப்படின்னு சொல்லி விடுவார். இப்ப சொல்லில் விழிப்பு நிலை இல்லாத போது துன்பம் தானே. அப்ப ஈகை என்பது என்ன? நான் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் இல்லையா? நான் என்னுடைய தொண்டு செய்வதற்கு முன்னாடி எனது குடும்ப கடமைகளை செய்ய வேண்டும் இல்லையா? அப்ப நமக்கு நல்ல மகரிஷியுடைய வாழ்க்கையிலேயே சொல்லியிருப்பாரு. மகரிஷி நமக்கு குருவாக கிடைச்சது எவ்வளவு புண்ணியம் என்பது தெரிந்து கொள்வோம். அவரு ஒரு சமயம் ஒரு இடத்துல வகுப்பு எடுக்கும்போது அதற்கு முன்னாடி செருப்பு அடுக்கிக் கொண்டு இருந்தாராம். உள்ள நம்ம எல்லாம் போட்டு போவோம் இல்லையா? செருப்ப இங்கேயும் அங்கேயுமா அத அடுக்கிக் கொண்டிருந்தாராம். உள்ள கூப்பிட்டு இவர் தான் தவம் எடுக்கும்போதுன்னா, இங்க செருப்பு அடுக்கிக் கொண்டு இருந்தவர் தான் போய் தவம் எடுத்தாராம். அப்ப மகரிஷி அவருடைய கடமையிலிருந்து நமக்கு எவ்வளவு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட குருவை பெற்ற நாம் அனைவரும் அவர் காட்டிய பயிற்சிகளை விடாமல் செய்வது தானே அறநெறி வாழ்க்கை. அதுவே நம்மை இறைநிலைக்கு இட்டுச் செல்லும் வழி. அந்த உன்னதமான பணியில் நாம் சிறப்பாக செய்யும் போதுதான் அது தொண்டு. அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை, தொண்டுதான் ஈகையாக நம்ம கிட்ட வருகின்றது. அதை சிறப்பாக செய்வதுதான் நம்மளுடைய அறநெறி வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் நம்ம இறைநிலைக்கு இட்டுச் செல்லும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.